சந்தீப்போட கடந்த காலத்தை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா கன்யா என்னைக்கும் அவர் ஒன்ன மட்டும்தான் காதலிப்பாரு. இப்பவே இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியா? அப்ப அதுக்கு என்ன காரணம்னு சொல்லு. என்ன வற்புறுத்தி தாலி கட்ட வச்சாங்க, மிரட்டி கன் பாயிண்ட்ல நிக்க வச்சாங்க. பூங்காற்று இன்று மாலை 6:30 மணிக்கு உங்கள் ஜெயா டிவியில் காணத் தவறாதீர்கள். இது என்ன மாருதி? குஷ்டரோகத்தின் நிவாரண மருந்துதான் இது. உலகினை காக்கும் ஆதவனே நீ, பக்தையின் துயரம் களைந்திடுவாயே. நீ கஷ்டப்பட்டு செய்த செய்கையால் கமலேஸ்வரனின் ரோகம் முழுமையாக நீங்கியது. இன்று இரவு 7 மணிக்கு ஜெய் வீர ஹனுமான். இதெல்லாம் நான் வெளியே எடுத்தேன்னு வெய்ய, ஒருத்தர் பாக்கி இருக்க முடியாதீங்க. எல்லாரும் உள்ள கம்பிதான் எண்ணணும். தங்க எலெக்ஷன்ல நிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டப்படணும். ஏற்கனவே அந்த சிவனத்து மேல பரிதாபம் வேற இருக்கு. அந்த பரிதாபம் எல்லாம் மீனாட்சி மேல ஓட்டா விழுந்துரும். கைராசி குடும்பம் இன்று இரவு 8:30 மணிக்கு. வாழ்க்கை என்னும் கோலம் அதிலே சொந்தங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, அவன் பேரு நரேஷ். நான் அவங்கிட்ட சொல்லி நித்யாவோட பிரான்ச் ஆஃபீஸ்க்கு அவனை உடனே போக சொல்றேன். என்னால இதை நம்பவே முடியல அமர். Are you sure? இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியுமா? அந்த டிஎஸ்பி தான். சொந்தங்கள் இன்று இரவு 9 மணிக்கு. ஆனந்த கணமாக பூவின் நறுமணமாக. பிரின்ஸ், இத சொல்ல எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு தெரியல. என்ன விஷயம்? இன்னைக்கு பிரின்ஸ்க்கு நிச்சயதார்த்தம். என்னால எதுவுமே செய்ய முடியலையேன்னு கஷ்டமா இருந்தது. பெரிய இடத்து பெண் இன்று இரவு 9:30 மணிக்கு.